இந்திய சுதந்திர போராட்டம், விவசாயிகள் போராட்டம், தீண்டாமைக்கு எதிரான போராட்டம், கனிம வள கொள்ளைக்கு எதிரான போராட்டம் என்று வாழ்நாளில் பெரும் பகுதியை போராட்டம், சிறை வாழ்க்கை என்று வாழ்ந்தவர் நல்லகண்ணு. திருநெல்வேலி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் கடந்த 1925ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி ராமசாமி கருப்பாயி தம்பதிக்கு 3வது மகனாக பிறந்தவர் நல்லகண்ணு. ஸ்ரீவைகுண்டம் காரனேஷன் உயர்நிலைப் பள்ளியில் படித்த நல்லகண்ணுவுக்கு பள்ளி ஆசிரியர் பலவேசம் என்பவர் பொது உடைமை கருத்துக்களை அறிமுகம் செய்து வைத்துள்ளார். அதனால் ஈர்க்கப்பட்ட நல்லகண்ணு கடந்த 1943ஆம் ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்தார். பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்த காரணத்தினால் கடந்த 1949ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தலைமறைவாக செயல்பட்ட காலத்தில் நல்லகண்ணு போலீசாரால் கைது செய்யப்பட்டார். நல்லகண்ணுவிடம் கட்சியின் ரகசியங்களை கேட்க போலீசார் அவரது மீசையை நெருப்பு சுருட்டால் பொசுக்கியும் முடியை பீய்த்தும் கொடுமைப்படுத்தினர். உடல் ரீதியான கொடுமைகளை தாங்கிக் கொண்ட நல்லகண்ணு அவமானகரமான சித்திரவதைக்கு பிறகு இனி மீசை வைப்பதில்லை என்று முடிவெடுத்தார். அன்று முதல் இன்று வரை மீசை இல்லாமல் எளிமையாக வாழ்ந்து வந்த நல்லகண்ணு அரசியல் வாழ்வில் ஒருவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு சிறந்த உதாரணம் என்றால் யாராலும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட நல்லகண்ணு வயது மூப்பு காரணமாக இன்று காலமானார். அவரது மறைவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்பட அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர்.